அத்தியாயம் 117 லாவா ஏரி. கபிலன் சுரங்கப்பாதையில் நுழைந்த பிறகு அவன் மற்றொரு அறைக்கு வந்தான். ஆனால் அது கடைசி அறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய கருப்பு கதவு இருந்தது. அறையின் அனைத்து சுவர்களும் முற்றிலும் கருப்பாக இருந்தன. சுவர்களில் தொங்கும் நூற்றுக்கணக்கான மெழுகுவர்த்திகள் இல்லையென்றால் கபிலன் எதையும் பார்த்திருக்க முடியாது. அவன் முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து கருப்புக் கதவை பார்த்தான். கதவின் உள்ளே நிறைய விசித்திரமான வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. கபிலன் காலியான வடிவங்களைத் தொட்டான். ஒரு நிமிடம் கழித்து ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினான். நல்லது, நான் அந்த உடைந்த குவளைத் துண்டுகளை எடுத்தேன். கடைசி அறையிலிருந்து எடுத்த குவளைத் துண்டுகளை எடுத்து கதவில் இருந்த வெற்று வடிவங்களுக்குள் வைத்தான். ஒரு கிளிக்கில் குவளைத் துண்டுகள் கதவுடன் இணைந்தன. கருப்பு கதவு வெள்ளி நிறமாக மாறியது. அது திறக்கப் போறதில்ல. கதவு நிறம் மாறிவிட்டதே தவிர திறக்காததால் கபிலன் முகம் சுளித்து கேள்வி எழுப்பினான். சில வினாடிகளுக்குப் பிறகு திடீரென்று கதவு வெளிச்சம் போட்டுக்கொண்டது. கதவிலிருந்து ஒரு பெரிய பலகை வெளியே வந்தது. அகன்ற கண்களுடன் கபிலன் அவசரமாகப் பின்வாங்க வெள்ளைப் பலகை கதவின் முன் விழுந்தது. கபிலன் எச்சரிக்கையுடன் பலகையைப் பார்த்தான். பியாவும் பறப்பதை நிறுத்திவிட்டு பலகையைப் பார்க்க கபிலனின் தலையில் விழுந்தான். அது ஒரு சிறிய சதுர மேடையைப் போலவே சதுர வடிவத்தில் இருந்தது. கதவைப் போலவே பலகையில் பல செதுக்கப்பட்ட வடிவங்கள் இருந்தன. மேலும் பலகையின் மேல் பல வித்தியாசமான வடிவிலான வண்ணமயமான துண்டுகள் சிதறிக் கிடந்தன. பியா தன் கண்களைச் சுருக்கினாள். குறைந்தது 100 துண்டுகளாவது இருந்தன. நாம் துண்டுகளை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கபிலன் ஒரு பெருமூச்சுடன் சொன்னான். குவளைத் துண்டுகளை கதவின் உள்ளே வைத்த பிறகு இன்னொரு புதிரை பார்ப்பேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எல்லா பகுதிகளையும் வரிசைப்படுத்த நிறைய நேரம் எடுக்கும். பியா துண்டுகளை பார்த்துவிட்டு வெள்ளைப் பலகையின் மேல் இறங்குவதற்கு முன்பு பறக்கத் தொடங்கினாள். அவள் ஆர்வத்துடன் தன் கால்களால் துண்டுகளைப் புரட்ட ஆரம்பித்தாள். கபிலனும் பலகையின் முன் அமர்ந்தான். தீவிரமான முகபாவத்துடன் அவன் ஒரு புதிர் துண்டை எடுத்து பலகையில் சரியான செதுக்கப்பட்ட வடிவத்தைக் கண்டறிந்த பிறகு அந்த பலகையில் துண்டை வைத்தான். ஒரு கிளிக்கில் அந்த பகுதி பலகையுடன் இணைந்தது. கபிலன் அதை சரியான இடத்தில் வைத்ததைக் குறிக்கிறது. புதிர் துண்டுகளுக்கு சரியான இடத்தைக் கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. ஆனால் புதிர் துண்டுகளின் வடிவங்களைப் பார்த்த பிறகு கபிலன் விரைவில் அதைப் புரிந்து கொண்டான். சில நிமிடங்களுக்குப் பிறகு பலகையில் வழங்கப்பட்ட புதிரை தீர்ப்பதில் அவன் மூழ்கிவிட்டான். ஏனெனில் அது சுவாரஸ்யமாக இருப்பதாக அவன் உணர்ந்தான். இப்போது எல்லா துண்டுகளையும் சரியான இடத்தில் வைத்த பிறகு புதிர் அவனுக்கு காண்பிக்கும் படத்தை அவன் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். விரைவில் புதிர் துண்டுகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த பியாவும் கபிலனுக்கு உதவத் தொடங்கினாள். ஏனென்றால் அவள் சலிப்படைந்தாள். இருவரும் புதிரில் மூழ்கியிருந்தபோது கண் இமைக்கும் நேரத்திற்குள் 2 மணி நேரம் கடந்துவிட்டது. தருணும் பார்த்திபனும் ஒரே அறையை அடைந்தனர். அவர்கள் சுற்றிப் பார்த்தார்கள். உடனடியாக ஒரு பெரிய பலகையின் முன் கபிலனின் உருவம் அமர்ந்திருப்பதைக் கண்டார்கள். பார்த்திபன் கபிலனின் பெயரைக் கூப்பிடப் போனான். ஆனால் கபிலன் எழுந்து நின்று புன்னகையுடன் கூச்சலிட்டார். இது இறுதியாக முடிந்தது. கபிலனின் கைகள் வலித்தன. ஆனால் அவன் பலகையைப் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். எல்லா துண்டுகளும் சரியான இடத்தில் வைக்கப்பட்ட பிறகு பலகையில் ஒரு மலர் குவளையின் அழகான படம் தெரிந்தது. அடுத்த கணத்தில் அனைவரின் பார்வையிலும் பலகை மிதக்கத் தொடங்கியது. பலகையில் இருந்த குவளையின் படம் பிரகாசமாக பிரகாசித்தது. பலகை வெள்ளிக் கதவோடு இணைந்தது. ஒரு கிளிக்கில் கபிலனுக்கு முன்னால் இருந்த பெரிய வெள்ளிக் கதவு திறந்து மற்றொரு பாதையைத் திறந்தது. நல்ல வேலை! தரன் ஒரு புன்னகையுடன் கூச்சலிட்டு திறந்த கதவை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்த கபிலனின் தோளில் கையை வைத்தார். கபிலன் கண்களை சிமிட்டி இப்போது வந்த இருவரையும் பார்த்தான். என்னுடைய கடின உழைப்பால் அவர்களுக்குப் பலன் கிடைத்தது போல் நான் ஏன் உணர்கிறேன்? கபிலன் உள்ளுக்குள் கூச்சலிட்டு தலையை ஆட்டினான். நீங்கள் இருவரும் உயிருடன் இருப்பது நல்லது. சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவர்களை விட்டுச் சென்றதால் கபிலன் லேசான சிரிப்புடன் கூறினார். பார்த்திபன், தரன் மற்றும் கபிலன் ஆகியோர் கதவின் முன் நின்று கொண்டிருந்தபோது பியா கதவின் உள்ளே பறந்து சென்றார். ஆனால் ஒரு நொடிக்குள் அவள் தீவிரமான முகபாவத்துடன் திரும்பினாள். ஹேய் கபிலா, நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அவள் தலைக்குள் சொல்லிவிட்டு
அவசரமாக கபிலனின் தலையின் மேல் அமர்ந்தாள். கபிலன் பியாவின் விசித்திரமான நடத்தையை பார்த்துவிட்டு திறந்த கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பார்த்திபனும் தரனும் கபிலனின் பின்னால் பின்தொடர்ந்தனர். அவர்கள் கதவுக்குள் நுழைந்ததும் அவர்களின் கண்கள் விரிந்தன. தரனின் தாடை கிட்டத்தட்ட கீழே விழுந்தது. என்ன ஆச்சு? அவர் சத்தமாக கூச்சலிட்டார். அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய எரிமலை குழம்பு ஏரி இருந்தது. ஏரியிலிருந்து பல்வேறு நீராவி குமிழ்கள் வெளியேறிக் கொண்டிருந்தன. ஏரியின் மேல் ஒரு குறுகிய பாலம் இருந்தது. ஆனால் நூற்றுக்கணக்கான நெருப்புப் பாம்புகள் பாலத்தைச் சுற்றி குதித்துக் கொண்டிருந்தன. கபிலன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு எரிமலைக் குழம்பு ஏரியின் அளவை அவசரமாகக் கணக்கிட்டான். ஆனால் ஒரு நிமிடத்திற்குப் பிறகு அவரது முகபாவனை புளிப்பாக மாறியது. என்னால் உடனடி டெலிபோர்டேஷன் பயன்படுத்த முடியாது. அது ரொம்ப தூரத்துல இருக்கு. கபிலன் முன்பு கடந்து வந்த மண்டபத்தை விட எரிமலைக் குழம்பு ஏரி 2 மடங்கு பெரியதாக இருந்தது. அந்த ஜோடியை மீண்டும் விட்டுச் செல்ல அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை. மேலும் ஏரிக்குள் இருந்த நெருப்புப் பாம்புகள் பயங்கரமான ஒளியை வெளிப்படுத்தின. அவை அனைத்தும் தரம். ஒரு பெருமூச்சுடன் பார்த்திபன் தரனையும் கபிலனையும் பார்த்தான். ஏரியின் முனையை அடைய வேண்டுமென்றால் நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. தரன் தலையசைத்தான். ஆனால் பின்னர் கபிலனை பார்த்தான். நடுவில் யாராவது மறைந்துவிடவில்லை என்றால் மட்டுமே. கபிலன் தரனை திரும்பிப் பார்த்தான். இந்த யார் என்பது அவனுக்கு நன்றாகத் தெரியும். நீங்க சொல்ற யாராவது விரும்பினாலும் கவலைப்படாதீங்க, அவரால் முடியாது. கபிலன் சொல்லிவிட்டு தோள்களை குலுக்கிக் கொண்டான். அவன் உண்மையில் அவர்களை விட்டுச் செல்ல நினைத்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதிக தூரம் இருந்ததால் அவனால் அந்த திறமையை பயன்படுத்த முடியவில்லை. பார்த்திபன் கபிலனை மேலிருந்து கீழ்வரை வரைக்கும் பார்த்துவிட்டு எரிமலைக் குழம்பு ஏரியில் இருந்த பாலத்தை நோக்கி நகரத் தொடங்கினார். அப்போ நேரத்தை வீணாக்க வேண்டாம்.